ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தை இருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனை வருவதற்கு யார் காரணம்? பெற்றோர்களா அல்லது குழந்தைகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள வேறுபாடு? இதுக்கு யார் காரணம்? இது ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்றாட நிகழக்கூடிய ஒன்று. இதோட முடிவு என்னங்கிறது வீடியோட எண்ட்ல பார்ப்போம். இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஒரு அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், ஒரு அண்ணன் தம்பியா இருக்கலாம். இப்படி இருக்கிற இடத்துல, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிற இடத்துல எப்படியெல்லாம் பிரச்சனை வரும்? அதுக்கு யார் முக்கிய காரணம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத என்னோட பார்வையில நான் பார்த்த விஷயங்கள்ல இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். முடிவு என்னங்கிறது பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி, இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே வரப்பிரசாதமா நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு காலகட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்தா, அப்பாவா இருக்கலாம், அவங்க தாத்தாவா இருக்கலாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இப்படி குழந்தைகளை பெற்றுக்கிட்டு நல்லா சந்தோஷமா வளர்ந்து வந்தாங்க. அவங்களுடைய குடும்ப சூழலும் ஒரு ஆரோக்கியமா நல்லா வளர்ந்து வந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே பெற்றுக்கிட்டாலும் மேற்கொண்டு 2 குழந்தை 3 குழந்தை எடுத்துக்கிற சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க 2 குழந்தைகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. நமக்கே ஏண்டா குழந்தையை பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு வர்ற அளவுக்கு சண்டை வரும். இதுக்கு யார் காரணம்? அந்த குழந்தைகளா இல்ல பெற்றோர்களா? இப்ப ஒரு குழந்தை இருக்கு, ஒரு திருமணமாகி 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கிடைக்குது அப்படின்னா, அந்த மூத்த குழந்தை மேல அவ்வளவு பாசம் இருக்கும். அளவுக்கு அதிகமான பாசங்கள், இருக்கிற பாசம் எல்லாம் கொட்டி அவ்வளவு செல்லமா வளர்த்து கொண்டு வருவாங்க. பையனும் நல்ல ஆரோக்கியமா வளருவான். அப்புறம் பிறகு அடுத்தடுத்த குழந்தைகள் கிடைச்சிருச்சுன்னா மூத்த குழந்தை மேல இருக்கக்கூடிய பாசம் கொஞ்சம் குறையுது. இது யாரோட தப்பு? சரி, ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா, இல்ல 3 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும், எந்த ஒரு பாகுபாடும் வராத அளவுக்கு பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். மூத்த குழந்தைகிட்ட எப்படி பாசமா இருக்கிறோமோ அதே பாசம் 2வது குழந்தை வந்த பிறகும் மூத்த குழந்தை மேல பாசமா இருக்கணும். சரி, 2 குழந்தை மேல பாசமா இருக்கும், 3வது குழந்தை வந்த பிறகு அந்த 2ஐயும் ஒதுக்கி வச்சுட்டு 3வது குழந்தை மேல அளவுக்கு அதிகமா பாசம் காட்டிடக்கூடாது. 3 குழந்தையும் ஒன்றுதான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும். நாம தான் அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகளுடைய அறிவுத்திறன்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் ஊக்கப்படுத்த வேண்டும். 2 குழந்தைகளுக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன வருத்தம் வந்தா கூட நாம அப்பவே அவங்கள பேசி சமாதானப்படுத்த வைக்கணும். அதை தவிர்த்து விட்டு அண்ணன் ஆடுறா, அக்கா ஆடுறா, தம்பி ஆடுறா அப்படின்னு சொன்னோம்னா சின்ன பிள்ளைல கத்துக் கொடுக்குற அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அவங்களோட வளர்ச்சி அடைய அடைய அவங்களோட எண்ணங்கள் அப்படியே தான் போகும். சோ அது வராம தடுக்கிறது யாரோட பொறுப்பு? பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. இப்ப ஒரு குழந்தை நல்லா படிச்சு நல்ல ஒரு பேர் வாங்கணும் அப்பா கிட்ட அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு குழந்தை அவர் படிப்புல டல்லு. அதுக்காக 2 குழந்தையும் கம்பேர் பண்ணி எந்த ஒரு பெற்றோருமே கண்டிப்பா பேசக்கூடாது. அப்படி பெற்றோர்கள் பேசுறாங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பு எங்கே வரும்? அந்த 2 குழந்தைகளுக்கு இடையே தான் வரும். இப்ப ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இடையே பிரச்சனை வருவதற்கு யார் முக்கிய காரணம்? பெற்றோர்கள் தான். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இடையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்களிடம் உட்கார்ந்து அவர்களை சமாதானப்படுத்தி அதனுடைய கோபங்கள் சில நிமிடம் மட்டுமே நீடிக்க வேண்டும். சில மணி நேரம், சில நாட்கள், சில வாரங்கள் எப்பவுமே கொண்டு போயிடக்கூடாது. அது அவங்களுடைய எண்ணங்கள்ல ஆழமா பதிஞ்சு போயிடும்.
ஒரு பையன் படிப்பு ரொம்ப ஆர்வமா இருப்பான், படிப்பு மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டில நிறைய இருப்பாங்க. அதுக்காக அந்த பையனை இன்னொரு பையனோட கம்பேர் பண்ணி எப்பவுமே பேசுறத குறைச்சுக்கணும். அது இன்னும் அவர்கள் மேல உள்ள வெறுப்புகளைத்தான் தூண்டும். சோ ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அந்த மாதிரி யாரு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளை கம்பேர் பண்ணி பேசுறது, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா கூட உடனே சரி பண்ணிருங்க. அதுக்கான முயற்சியை எடுக்க வேண்டியது கண்டிப்பா பெற்றோர்கள் தான். அவர்கள் இரு குழந்தைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தால் பெற்றோர்களுக்கும் எந்த சங்கடங்களும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், குழந்தைகளுடைய வாழ்க்கையும் மிக பிரகாசமாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யணுங்கிறத நம்ம சின்ன பிள்ளையிலே சொல்லிக் கொடுக்கணும். அண்ணனுக்கு உதவி செய்யுங்க, தம்பிக்கு உதவி செய்யுங்க, தங்கச்சிக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல ஆளுக்கு ஒரு ரூம் தனித்தனியா ஒதுக்காம எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒரே இடத்துக்கு கொண்டு வாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாட எப்பவுமே பிரிக்காதீங்க. அது அவங்களுக்குள்ள மேலும் மேலும் மன வருத்தத்தை உண்டு பண்ணும். ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம பெரியவங்க சொல்லுவோம், உனக்கு தான் உங்க அம்மா செய்யறாங்க, எனக்கு எதுவும் செய்யல, உங்க அப்பா உங்களுக்கு செய்யறாங்க, எனக்கு எதுவும் செய்யல. நம்ம பெரியவங்க பேசிக்குவோம், சண்டை போட்டுக்குவோம். ஆனா சின்ன குழந்தைங்க அப்படி இல்லை, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அந்த குழந்தை பருவம் ஒண்ணு இருக்குல்ல, அது மிக அற்புதமான இளமை பருவம். அவங்களுக்குள்ள என்னென்ன நல்ல விஷயங்கள் கத்துக் கொடுக்கணுமோ அவ்வளவு விஷயங்களும் கத்துக் கொடுக்க வேண்டும். 5ல் விளையாதது 50ல் விளையுமா என்ற வரிகளுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொரு சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏய் தம்பி, அண்ணனாட்டி, அண்ணனாடி, அண்ணனை கொட்டு, தங்கச்சி ஆட்டி அப்படின்னு எந்த இடத்துலையுமே பிரிச்சு பேசாதீங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருதா அதை அப்பவே சமாதானப்படுத்துங்க. சோ குழந்தைகள் நல்லபடியா வளர்வதும் வளராததும் ஒவ்வொருடைய பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.